கிறிஸ்துவுக்கள் கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். உலக வாழ்க்கையில சுற்றுச்சூழல் என்பது மிகவும் அவசியமானது. எல்லா செடிகளும் எல்லா மரங்களும் எல்லா தேசங்களிலும் வருவதில்லை. மண்ணின் அமைப்பை கொண்டு, இயற்கையின் வளத்தை கொண்டு, இயற்கை சூழலின் அடிப்படையிலே தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப செடிகளும் மரங்களும் வளர்கின்றன. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையில we need a right environment to grow in the Lord. அவருக்குள் வளருவதற்கு அவருடைய சிந்தையால் நிரப்பப்பட்ட மக்களோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட வேண்டிய ஒன்றாய் காணப்படுகிறது. நான் பார்த்திருக்கிறேன், சாலைகளில குப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்து வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுவார்கள். ஏன் என்று சொல்லுகிற கேள்வி எனக்கு இடம். இடம் சுத்தமாய் இருக்கும் பொழுது சமூகம் மாசுபடாது இருக்கும். பள்ளிகளில சீருடையை கொடுப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அங்கே ஒரு அற்புதமான சமத்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சீருடையை கொடுப்பது வழக்கம். நல்லா சின்ன வயசுல இருந்தப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தான், காக்கி கால் சட்டையும் வெள்ளை மேற்சட்டையும் போட்டு வரணும். அதுதான் அங்கே யூனிஃபார்ம். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் அந்த யூனிஃபார்மை நாம கடைபிடிக்கணும் என்று சொல்லி சொல்லுவார்கள். சூழல் மனிதனை மாற்றிவிடும். ஆகவே நல்ல சூழலை கொடுத்தால் நல்ல சிந்தையோடு கூட வளருகிற மாண்புகள் கிடைக்கும். இதை சரியாய் புரிந்து கொண்டு சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்துல 1ஆம் சங்கீதத்துல சொல்லும் பொழுது வெகு அழகாக, சில இடங்களிலே நடக்க வேண்டாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஏன் இது எல்லாம் வேண்டான்னு சொல்றாருனாக்க, இது எல்லாம் நம்மை திசை திருப்பிவிடும். இது எல்லாம் நம்மை சீர்கேட்டுக்கு நேராக இந்த என்வாயன்மெண்ட் நம்மை முற்றிலுமாய் மாற்றிவிடும். ஆகவே இது அவசியம் இல்லை என்பதைத்தான் வலியுறுத்துகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுல இளையவன் ஒரு சிந்தையோடு வளர்கிறான், மூத்தவன் ஒரு சிந்தையோடு வளர்கிறான். காரணம் என்ன? சுற்றுச்சூழல். இவன் எதிலே வளர்க்கப்பட்டானோ, யாரை நண்பர்களாய் கொண்டானோ, அது குடும்பத்திலே ஒரு பிரிவினையை கொண்டு வந்து ஆஸ்தியை பிரிக்க வைக்கிறது. பிரிக்க வைத்த ஆஸ்தியை அஸ்தியாக்குகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. ஏன்? அவனுடைய நட்பு, சுற்றுச்சூழல், யாரோடெல்லாம் பழகிறானோ அது எல்லாம் வீணாய் விரயமாய் ஆக்குகிற ஒரு சூழலாய் காணப்படுகிறது. சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லி. நல்ல நட்புகளோடு இருந்தால் நறுமணத்தை வீசக்கூடிய நிலை நமக்கு காணப்படும். ஆகவே இங்கே அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், firm in me. ஆண்டவர் நிலைத்திருக்கிற வாழ்வு அற்புதங்களை, அடையாளங்களை, மேன்மைகளை காண்பிக்கிற ஒரு வாழ்வு. ஆண்டவரிலே நிலைத்திருப்போம், இறைவனுக்கென்று மனம் பரப்புவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சூழல் மாறும்படியாக, எங்கள் சூழல் உம்முடைய மனம் பரப்பும்படியாக உண்மையிலே இணைந்திருந்து உமக்கேற்ற கனிகளை தர எங்களை அர்ப்பணிக்கிறோம், பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமென்.